உண்மையிலேயே ஒரு 8.5 months பிரெக்னெண்டா இருக்கிற ஒரு பெண் வந்து எப்படி நடப்பாங்களோ, எப்படி உட்காருவாங்களோ, எப்படி எந்திரிப்பாங்களோ, நான் பொறுமையா தான் நடந்து வருவேன், பொறுமையா தான் உட்காருவேன். நான் வந்தோடனே சேர் எடுத்து போடுவாங்க. எல்லாருக்கும் தெரியும் நான் இந்த படத்துல நடிக்கிறேன்னு. ஆனா அவங்கள அறியாமே அந்த கேரக்டரா எல்லாரும் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆமா அவங்க எல்லாருமே சப்கான்ஷியஸா அதை ஏத்துக்கிட்டாங்க. அது எனக்கு ஃபர்ஸ்ட் அது ஒரு சக்சஸ் தானே. சுத்தி இருக்கவங்க எல்லாரும் நம்ம செட்லயும் சரி, அங்க இருக்க மக்களும் சரி அப்படிதான் ட்ரீட் பண்ணுவாங்க. மெதுவா வாமான்னு சொல்லுவாங்க. அங்க இருக்க பாட்டிலாம் அந்த அளவுக்கு அவங்க அதை பிலீவ் பண்ணாங்க. அப்போ அதை தாண்டி நீ உங்க சப்கான்ஷியஸ்லயே அந்த ஒரு கேரக்டர் உட்கார்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். பிரஸ் மீட்ல நீங்களே கூட ரொம்ப ஆமா இந்த படம் வந்து ரொம்ப பர்சனல் எங்க எல்லாருக்குமே. இந்த கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் நான் தான் லாஸ்டா காஸ்ட் பண்ணாங்க என்னதான் ஃபிலிம்ல. ஆல்மோஸ்ட் எல்லாருமே கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அப்போ நான் கில்பாக் செரியன் ஹாஸ்பிட்டல்ல தான் போய் உட்கார்ந்திருந்தேன். அப்சர்வ் பண்றதுக்கு. அது என்னென்ன பண்றாங்க கிளினிக் இல்லையா, அங்க பிரெக்னன்ட் விமன் வந்து அவங்க எப்படி நடக்கிறாங்க, அவங்க எப்படி உட்கார்றாங்க, எந்திரிக்கிறாங்க, அவங்களோட மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் மென்டல் பெயினும் டென்ஷனும் இருந்துட்டே இருக்கும்.